வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வருடம் சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க. வார் கேம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான பெண்களுக்கான வார் கேம் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது டீம் பியாங்கா வெர்சஸ் டீம் நயா ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்க போகுது. பியாங்கா பலர் அண்ட் அவங்க டீமில் இருக்கிற யோ ஸ்கை, நியோமி மற்றும் பெய்லி அண்ட் ரியா ரெஃப்லே இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இதில் ரியா ரெஃப்லேடைய ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப்டர் அவருடைய இன்ஜுரிக்கு அப்புறமா அவங்க சண்டை போடுற ஃபஸ்ட்டு மேட்ச் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வரும்போதே ஒரு கொடிய மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வராங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இவங்க 4வது தடவையாக வார் கேமில் சண்டை போடுறாங்களாம். NXT வார் கேம் இருந்ததில்ல, அதுலேயே நிறைய தடவை சண்டை போட்டுருக்காங்களா மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது. அண்ட் நயா ஜாக்ஸோடைய ஃபஸ்ட் எவர் வார் கேம் மேட்ச், கேண்டீஸோடைய செகண்ட் வார் கேம் மேட்ச்னு நினைக்கிறேன், டிஃபினியோடைய ஃபஸ்ட்டு வார் கேம் மேட்ச். சரி, இப்போது நம்ம நயா ஜாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற உமன்ஸ் டிவிஷனில் ஃபஸ்ட்டு வர இறங்குறாங்க. அண்ட் ஃபேஸ் டீம் தான் அட்வான்டேஜ் மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. அதனால் பெய்லி டீமில் இருந்து தான் ஃபஸ்ட்டு எவராக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வருவாங்க. ஸோ பெய்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சண்டை போடுறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனால ஃபேஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நியோமி. ஆக்சுவலி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நியோமியோ பியாங்கா பலரோ நயா ஜாக்ஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஜுஜூபி குழந்த மாதிரி வரும்போதே ஒரு யூனிக்கான சைஸில் ஒரு கெனாடி ஸ்டிக்கை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நயா ஜாக்ஸுக்கிட்ட முடியலை. கஷ்டம் தானே, நயா ஜாக்ஸ்கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ டைம் முடியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்னி அக்கா ரெடியாக இருக்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் டிஃப்னியை தள்ளி விட்டுட்டு நீ போண்டா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டி சண்டை போட போகிறாங்க. ஸோ கேண்டீஸ் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. உமன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நயா ஜாக்ஸ் இருக்கிறதுனால முழுக்க பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸோடைய ஹீல் டீம் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி காட்டினாங்க. கேண்டீஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில சேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிங்குக்குள்ளே போட்டு அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க போட்ட சேராலேயே அவங்களுக்கே பார்த்திங்கன்னா திருப்பி ரிவெஞ்சிங் அடி கொடுத்துருப்பாங்க பெய்லி அண்ட் நயோமி. அடுத்தது ஃபேஸ் டென் டீமில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒருத்தங்க களம் இறங்கணும், ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ டைம் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பியாங்கா பலருடைய டைம். பியாங்கா பலரும் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த அவங்க பெரிய வெப்பனாக எடுத்துட்டாங்க. ஸோ டேபிள், சேரு மற்றும் இந்த குப்பை தொட்டி இருக்குல்ல, இதெல்லாம் ரிங்குக்குள்ளே போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. அண்ட் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. பியாங்கா பலருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. சரி, இப்போது டைம் லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ பியாங்கா பலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபயர் இது அடிப்போம்ல, இது நெருப்பெல்லாம் அனுப்போம்ல, அதை தூக்கி உள்ளே தூக்கி போட்டு அதுலேயும் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. சரி, இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஒருத்தர் வரணும். யார் வரா பார்த்தீங்கன்னா யோ ஸ்கை வராங்க. அண்ட் நான் சொல்ல வரேன்ட்டேன், லியோ மார்கன் டீமில் இருக்கிற ராட்ரிகஸும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ரிங்குக்குள்ளே வந்துட்டாங்க. லியோ மார்கன் எப்படி தனி மரமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரியா ரெஃப்லேயும் தனி மரமாக தான் கூண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் யோ ஸ்கை வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஊசி மணி பாஸ் பண்ணி போகும்ல, அந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டப்பாயை தூக்கி போட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்தது. வருஷம் யோ ஸ்கையோடைய அந்த குப்பை தொட்டி மூமெண்ட் தான் தலையில் தூக்கி போட்டுட்டு எகிருவாங்கல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது இந்த வருடமும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லியோ மார்கன் வரணும். லியோ மார்கன் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ரியா ரெஃப்லியா வேண்டாம் நம்ம போய்க்கோன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடித்து ரிவர்ஸ் அடித்து போயிட்டாங்க. பாத்தியா பயந்துட்டியா அப்படின்னு கேட்டால் பயப்படலை. அவங்க வேறு ஒரு ஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது, இந்த கேங்ஸ்டர்லாம் வச்சுருப்பாங்களே ஒரு வெப்பன் மாதிரி, அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன்று அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்பன் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் ரியா அக்கா கிட்ட முடியுமா? ரியா ரெஃப்லே என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய மாஸ்க் அவுத்து போட்டு முடிஞ்சால் என் முகத்தில் வந்து அடிச்சுக்கோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க பாருங்களேன். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு, ரியா ரெஃப்லே பார்த்தீங்கன்னா லியோ மார்கனுக்கு அவங்க ஃபினிஷரை போட்டு வின் பண்ணி ஃபேஸ் 10 டீமில் இருக்கிற ரியா ரெஃப்லே, பெய்லி, பியாங்கா பலர்
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வின் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 10 டீம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் லியூ மோர்கனை சாகடிக்கிறத பக்கத்துலேருந்தே ராட்ரிகஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் விலங்கு போட்டாங்கங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஆமாம், யோஸ்காயை தூக்குன விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்ம ரியா ரிப்ளே தூக்குனது. ஸோ உமன்ஸ் வார் கேமில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பியாங்கா சாம்பியனாக இருக்கிறாங்க, மற்றவங்களாம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, உமன்ஸ்க்கான வார்கேமே 5 நிமிஷம் பேசிட்டேனே, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் திட்டுவாங்க போல இருக்குது, உமன்ஸ் மெத்தி இவ்வளோ நேரம் இழுக்கிறியான்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சின்ஸ்கே நாகமோரா விசஸ் கரண்ட் யூஎஸ் சாம்பியனான LA Knight. இவங்க 2 பேருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சின்ஸ்கே நாகமோராவோட என்ட்ரன்ஸ்க்கு மாஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அள்ளு விடுது. ஐயா நாகமோரா, நீ விதவிதமான கெட்டப்பில் வருவ போல இருக்குதே, இன்றைக்கி உண்மையிலேயே அள்ளு விட்டுட்டாருங்க. அண்ட் யூஎஸ் சாம்பியனான LA Knightக்கு ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ கடைசியாக ஜூலை மந்த்து தான் பார்த்தீங்கன்னா LA Knight வந்து தோற்றுருக்காராம். அதுக்கப்புறமா தோக்கவே இல்லையா. 8 டைட்டில் டிஃபெண்டிங் 119 நாள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன். இப்போ இது இந்த மேட்ச்சில் சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோரா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா LA Knightோடைய கதையை முடித்து அந்த நியூ WWE United Champion சின்ஸ்கே நாகமோரா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்துச்சு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், சின்ஸ்கே நாகமோரா பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிட்டார். யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை சின்ஸ்கே நாகமோரா வின் பண்ணுற 3வது தடவை இது. ஸோ 3வது தடவையாக சின்ஸ்கே நாகமோரா இன்றைக்கி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அவரோட கிம்மிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பையும் கொடுத்துட்டாங்க. வந்த உடனே ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து ஒரு ஓவர் ரைட்டராக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹைப்னஸில் கொண்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் அகிரா தோசாவா மற்றும் மேக்ஸ் திருப்பி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த டிஷர்ட் வந்து ஓடிஸுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சேர மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட ஒரு வேறு டிஷர்ட் போட்டிருக்கேன், போட்டுட்டு மாப்பிள்ளை மாதிரி வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வாவ், உண்மையிலேயே மாப்பிள்ளை மாதிரி தாங்க வந்திருக்கிறாரு. ஜக 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 டாக்டர் டாக்டர், பல பேரை வசிக்க வைக்கும் டாக்டர், ஓடிஸ் டாக்டர், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கார்ல. அப்படியே போகும்போது தான் தெரியுது ஓடிஸ் பார்த்தீங்கன்னா பாதி உருவம் நல்லா இருக்காது, மீதி உருவம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மேக்ஸ் டிவி ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போதே நான் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். ஆமாங்க, எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து வேட்டி போட மறந்தாரோ இவர் உள்ளே போடுறத மறந்துட்டார், ப்ளர் பண்ணிட்டானுங்க. அப்போ மேக்ஸ் டிவி அதை பார்த்துட்டாங்க. பின்னாடியும் பார்த்தாச்சா, அவங்க என்ன பார்க்குறது, WWE யூனிவர்ஸே பார்க்குது. ஓடிஸ் ஐயா, உங்கள் அந்தரங்க உறுப்பு ஆரங்க சார், உலகமே பார்த்துடுச்சே. நல்லவில்லை, எங்ககிட்ட ப்ளர் பண்ணிட்டாங்க, இல்லாட்டா என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க. ஐயையோ, என்னால் பேச முடியல. அதுக்கப்புறமா இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஷேமஸுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் லுட்விக் கேசருக்கும் நடக்குது. ஷேமஸ் வந்துட்டார், அடுத்து லுட்விக் கேசர், ப்ரான் பிரேக்கர் 3 பேரும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சண்டை போடுற விதம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. லுட்விக் கேசர் முதலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுகிற முதல் தடவை இது தான். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நடந்ததே வேறு. எஸ், ப்ரான் பிரேக்கருடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்சில் ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீடைன் பண்ணிட்டாரு. ஸோ வின்னர் இஸ் ப்ரான் பிரேக்கர். ஸோ அடுத்த மேட்ச் உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். எஸ், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். கரண்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட். இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் நடந்திருக்கும், அதோடைய ரீமேட்சை தான் இப்போதைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போ குந்தருக்கு ஏத்தாளுனா டேமியன் தாங்க. தூக்கி போட்டு மிதிக்காரு பாருங்களேன். இவர் தான் பேபி ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லரில் ரால டாப் 1ல் இருக்கார். ஸோ அதனால் இவரோட டாப் 1ஆக தானே காட்டணும், அதனால டாப் டக்குரு சாப்புண்ணுக்குரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வேறு லெவலு. சரி, இந்த மேட்சை பெருசாக இழுக்க வேண்டாம், நான் ஒரே சிம்பிளாக முடிச்சிட்டேன். மேலே குந்தர் இருக்கிறாரு, டேமியன் சண்டை போட்டுருக்குறாங்க. கீழே 2 பேர் விழுந்துட்டாங்க. குந்தர் வந்து ரிங்கில் இருக்கார், டேமியன் வந்து கீழே கிடக்காரு. அப்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய ஃபினிஷரை போட்டு போகிறாரு. யார்? ஃபின் பேலர். ஐயா ஃபின் பேலர், வணக்கம் டேமியனுக்குமா, நான் சண்டை இன்னும் முடியலையா, அவருடைய ஃபினிஷரை போட்டு போயிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குந்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய லாக்கை போட்டு வின் பண்ணிட்டாரு. அண்ட் நம்ம குந்தருக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஃபின் பேலருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை கொடுத்துருப்பாரு குந்தர், நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். இப்போது ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸுக்கு அவருடைய கழுத்து இப்படி இருக்குல்ல அதை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாரு. டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் குந்தர்கிட்ட தோற்று போயிட்டார். சரி, இருந்தாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு
ஃபியூடை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஃபின் பாலருக்கும் டேமியன் பீஸுக்கும். ஆல்ரெடி பேட் பிளேட்டில் ஒரு மேட்ச் நடந்துடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா ஃபியூடை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குந்தூருடைய டைட்டில் ரேஜின் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன். நாம் இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன். பிளட் லைனில் இருக்கிற சோலோ சிக்கமா சாங்கா லோலா ஜாக்கப் ஃபாச்சு அண்ட் பிரான்சன் ரீட் இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டாங்க. டாக்காவை தான் நீ மொதல் ஆளாக சண்டை போடணும்டா, ஏன்னா அட்வான்டேஜ் மேட்ச்சில் நம்ம தான் வின் பண்ணியிருக்கிறோம், நீ இப்போது 2வது நம்ம மேட்ச் வரலாம், நம்ம அட்வான்டேஜில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தானே வருவாங்க. ஸோ அதில் இவங்க வந்துட்டாங்க. அடுத்ததுமே ஃபேஸ் டைம் டீமில் சாமி ஜயன் பார்த்தீங்கன்னா முதல்ல வராரு. அதுக்கப்புறமா ஜேமி ஊசோ வராரு அண்ட் சிஎம் பாங் வராரு. பங்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா சண்டையை எழுத்துட்டான் வரும்போதே பிரான்சனுடைய செவிலே ஒன்று கொடுத்துட்டு வராரு. சும்மா இருப்பாரா? ஜாக்கஃபாட்டு பார்த்தீங்கன்னா கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியே வரலாம் நிற்கார் போல இருக்குது. அண்ட் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸும் வந்துட்டார். கூண்டுக்குள்ளே எல்லாருமே அடைப்படுறாங்க. வேர் இஸ் ஜே ஊசோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜே ஊசோ அவருடைய ஆஸ்டமான என்ட்ரன்ஸில் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முதல்ல சண்டை போட போகிறது ஜே ஊசோ தான். அதனால் அவரோட என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஜே ஊசோ அவருடைய என்ட்ரன்ஸை கொடுத்துட்டு கூஸ்பு மூமெண்ட்டாக வராரு. ஸோ இப்போ டாங்க அண்ட் ஜே ஊசோ இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அவர் தான் அடுத்த அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ பிரான்சன் ரீட் ஒரு டாமினேட்டான இதுதான். அடுத்தது தான் பிரதரை காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி ஊசோ வராரு. பிரான்சன் ரீட் ஒருத்தர் போதுமே எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாச்சு வராரு. ஸோ டாங்காலோலா போகும்போது ஜாக்கப் ஃபாட்டு போட்டுன்னு நிறுத்தி விடுறாரு. ஆல்ரெடி பிரான்சன் ரீட் இதில் இவர் வரையா. அண்ட் சிஎம் பாங் போகும்போது அதை தடுத்து நிறுத்திட்டு சிஎம் பாங் போவான்டான், சாமிசை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கொடுக்காரு. சிஎம் பாங்க வார் கேமில் சண்டை போடாமல் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தடுத்து நிறுத்திட்டு கிடக்காரு. சரி சாமிசை நம்ம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான பஞ்சாயத்து வந்து ரிங்குக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம சாமிசைன் போயிட்டாரு. சாமிசைனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்காரு. 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா டாங்காலோல உள்ள போயிட்டாரு. இப்போது இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் டீம் பக்கம் ஒருத்தர் வரணும். டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் வரா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் உள்ள இறங்கிறதுக்கு நிற்காரு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓடோடி போயிட்டாரு நம்ம சிஎம் பாங்கு. என்ன உடலெல்லாம் நான் ஒன்றும் விட மாட்டேன், கடைசியாக நீ தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டார் போல இருக்குது. சரி ஓகே, இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவும் ரிங்குக்கு போயிட்டாரு. சோலோ சிக்காவை ரிங்குக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு செயினோட போயிருக்காரு. அந்த செயினை பார்த்தீங்கன்னா அப்படியே கூண்டை சுற்றி கெட்டி விட்டுட்டாரு. நான் சிஎம் பாங்கோட இதை பற்றி சொல்கிறேன். சிஎம் பாங் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியில் வெப்பனை தூக்கி போட்டு அந்த வெப்பனை வச்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. செம இல்லை? ஸோ இதுக்கப்புறமா தான் சோலோ சிக்காவுடைய ரிங் டெபியூட் இருந்தது. ஸோ சோலோ சிக்கா உள்ளே போயிட்டு வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கூண்டை பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலியால் கெட்டிட்டாரு. கையில் ஒரு பூட்டும் வச்சுருக்காரு. அந்த பூட்டை போட்டு விட்டார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வரக்கூடாது, ரோமன் ரெயின்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படிங்கிற எய்மிங்கில் இருக்கிறாரு. ஆனால் ஒன்றும் மறந்துட்டாவ, கூண்டை கெட்டினா என்ன, மேலோடி ஓட்டையாக தானே இருக்குது, அது வழியாக வந்துடலாம்ல. ரோமன் ரெயின்ஸ் அப்படியே மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டார். ஸோ டாங்கா லோலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோலாயின் தண்ணி பண்ணி ஏதாவது தில்லுமுள் பண்ணி உள்ளே இறக்கானா அப்படின்னு பார்த்தாலும் ரோமன் ரெயின்ஸ் தள்ளி விட்டார். இப்போது ரிங்குக்குள்ளே வந்துட்டார். ஸோ வார் கேம் அஃபிஷியலி ஸ்டார்ட். எல்லாருமே ரிங்குக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பின்ஃபால் அப்படிங்கிறதே உண்டு. அது வரைக்கும் பின்ஃபால் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை நம்ம சோலோ சிக்கா மானிட்டார் போல இருக்குது. ஸோ இப்போ தான் வார் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரெஃப்ரிலாம் உள்ள வந்துட்டார். ஸோ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. வேறு லெவலுங்க, அல்ட்டி செம அல்ட்டி. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுத்து கட்டிட்டாங்க. சோலோ சிக்காவை வருஷமாக மாட்டிக்கிட்டாரு. என்னங்க பார்லிமெண்ட் கையெழுத்து கும்பிட்றத பார்த்தா சோலோ சிக்கா மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வரிசையாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வச்சு செய்ய வேண்டியது நேரம். ஜே ஊசு அவருடைய பகையை தீக்கிறதுக்காக என் இன்டர்நெட் சாம்பியன்ஷிப் தோக்க வச்சல, இந்த உனக்கு ஒரு கிக்கு. அடுத்து நம்ம ஜெமி ஊசோ எனக்கு அடிச்சல, இந்த உனக்கு ஒரு கிக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாமிசைன் ஃபினிஷரை போட சிஎம் பாங்க் ஜிடிஎஸ் போக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு ஃபினிஷர் போகிறாரு. ஆக மொத்தத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை ஒரு பம்பரமாட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றி கொண்டாடுறாங்க. ஸோ சோலோ சிக்காவை ட்ரைபிள் சீஃப்டா அவரையே தூக்கி போட்டு விதிக்கிங்களா பாவம். ஸோ ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் வந்து சோலோ சிக்காவை அகைன் பின்ஃபால் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சோலோ சிக்காவை வின் பண்ணியிருந்தார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி அட்வான்டேஜ் மோட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ த வினர் இஸ் த OG Bloodline, Roman Reigns, Jey Uso, Jimmy Uso, Sami Zayn and CM Punk.
இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சிஎம் பங்க் தனியாக வர மாதிரி இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போகலையா போடா நான் அவங்ககிட்ட வரமாட்டேன்னு. பட் இருந்தாலும் சிஎம் பங்க் நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஆஸ்தமான போஸை கொடுக்குறாங்க. ஓஜி பிளேட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்க சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய குட் நைட் சிம்பிளை பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சரி எது எப்படியோ எங்களுக்கு டீமுக்கு ஹெல்ப் பண்ண வச்சு இன்றைக்கி எங்களை வின் பண்ண வச்சிருக்காரு. அது உண்மையிலேயே மறக்க முடியாத விஷயம். ஸோ கை கொடுக்குறாரு சிஎம் பங்குக்கு. சிஎம் பங்கும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு திருப்பி கை கொடுக்குறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வார் கேம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கீழே நம்ம பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தருக்காகவும். ஸோ சிஎம் பங்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு கட்டி பிடிச்சி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டான் அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்காரு. அண்ட் சமிசைன் வராரு. சமிசைனையும் கட்டிப்பிடிக்காரு. அண்ட் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து கும்பிட்டு வரல அந்த மாதிரி கையெழுத்து கொடுத்து ரோமன் ரெயின்ஸையும் வரையிருக்காரு. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படியே மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ காட்டுறாங்க. பிளட் இருக்கு எல்லாருமே வீத ஒன் சொல்ல சிஎம் பங்கு வந்து அவரோட குட்னஸ் சிம்பிளை காட்ட. ஸோ இதோட வார் கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ வார் கேம் நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் ரிட்டர்ன் இல்லாட்டாலும் சின்ஸ்கே நாகமோருடைய புதிய சாம்பியன் மற்றும் வார் கேமுடைய என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கோங்க.